நம்ம கேன்வா கிராஷ் கோர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கேன்வா வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான சாஃப்ட்வேர். இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்காக எந்த நாலேஜுமே தேவைப்படாது. ஆனால் கேன்வா இஸ் ஒன் ஆஃப் த ஃபோட்டோஷாப்போட காம்படிட்டர். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேன்வா இஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. ஸோ இதில் இருக்கிற சில அசட்ஸ் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட சப்ஸ்கிரிப்ஷனும் ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்காது. ஐ திங்க் 500 per monthன்னு நினைக்கிறேன். ஸோ இயர்லியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2000 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். கண்டினியூ வித் அனதர் அக்கௌண்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்காக புது அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ கண்டினியூ வித் அனதர் அக்கௌண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். கூகுளா இல்லைனா இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணுறீங்களான்ட்டு நான் கூகுள் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு இமெயில் ஐடி இருக்குது. ஸோ நான் இதை வச்சு கிளிக் பண்ணுறேன் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். எனக்கு லோட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து கேட்கும் வாட் யூ வில் பி யூஸிங் கேன்வா ஃபார். ஸோ எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு இதெல்லாம் சும்மா கேட்பாங்க. நீங்கள் வேணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இதெல்லாம் கேட்குது. ஸோ நீங்கள் இது வேணுன்னா கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? கேன்வா வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க இன்டர்ஃபேஸ். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு யோர் டிசைன் ஒன்று இருக்கும். இந்த யோர் டிசைனுன்றது வந்து என்னென்னா நீங்கள் ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் கீழே இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். அண்ட் இந்த இடத்துல டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஓகே, டெம்ப்ளேட்ஸ்னால் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஆர்கனைசர் அண்ட் இந்த மாதிரி பாட்காஸ்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் கேன்வா ஏஐன்னு ஒன்று இருக்குது. ஐ திங்க் இது வந்து பெய்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் நம்மளோட ChatGPT யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போது இந்த இடம் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் அப்படின்னு இருக்கும். அண்ட் ஹோம், ப்ராஜெக்ட்ஸ், டெம்ப்ளேட், பிராண்ட், கேன்வா ஏஐ இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஹோமில் பார்க்கலாம். ஹோம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இதில் ஷீட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஷீட்டுன்றது வந்து என்னென்னா, இப்போது நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஷீட்ஸ் இருக்கும் தெரியுமா? இப்போ டாக்குமெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. உங்களோட பட்ஜெட், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி பட்ஜெட் இந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ நான் வந்து இப்போ பேக் வந்துடுறேன். ஹோம் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ பேக் வந்துட்டேன். அண்ட் இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அண்ட் டாக் வந்து டாக்குமெண்ட்ஸ்க்கானது. ஒயிட் போர்டு வந்து இந்த ஒயிட் போர்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்கள்ல, ஸ்டோரி போர்டு அந்த மாதிரி, அதுக்கான இது. ப்ரெசன்டேஷன் வந்து கார்ப்பரேட்ஸ் இதில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த ஸ்லைட்ஸ் இந்த மாதிரி இதுக்கு. ஸோ ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இது ஒர்க் பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்கும். அண்ட் நான் இப்படி வந்துட்டு பேக் ஹோம் வந்துடுறேன். இந்த இடத்துல கஸ்டமைஸ் சைஸ் அண்ட் அப்லோடுன்னு இருக்கும். கஸ்டமைஸ் சைஸுன்றது வந்து இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அண்ட் அதேமாதிரி இன்ஸ்டாவில் வந்து ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஓகேவா? இதை வந்து நம்ம ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது 1920 × 1080 அப்படின்றது ஒரு ரெசல்யூஷன். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு சார்ட் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SD, HD, ஃபுல் HD, 2K இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் SDன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் கார்னரில் பிக்சல் சைஸ்ன்னு போட்டிருப்பாங்கல்ல, 640 × 480 இருக்கும். அதே மாதிரி HD இந்த 1280 × 720 போட்டிருப்பாங்க. இந்த 1280ன்றது உங்களோட வித், 720ன்றது வந்து உங்களோட ஹைட். ஓகேவா? இதே ஃபஸ்ட்டு 720 வந்துட்டு அதுக்கப்புறம் 1280 வந்ததுன்னா ஃபஸ்ட்டு 720ன்றது வந்து உங்களோட வித்து அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது உங்களோட ஹைட். அப்போது இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இதோட வேரியேஷன்ஸ் எப்படி மாறும்ன்ட்டு. ஓகேவா? லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கிறது போர்ட்ரேட்டாக மாறிடும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரெசல்யூஷன். உங்களுக்கு ரெசல்யூஷன் சைஸ் வந்து மெயினாக தெரியணும் கஸ்டமைஸாக பண்ணுறீங்கன்னா. இப்போ ஒரு பேனர் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் தெரியணும். அப்படி இல்லை சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இங்கே கொடுக்குறேன். உங்களுக்கு இங்கே டெம்ப்ளேட் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள், 1080 × 1350, விச் மீன்ஸ் 1080ன்றது வித்து, 1350ன்றது ஹைட். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு அந்த மாதிரி தான் மாறும். ஃபேஸ்புக் போஸ்ட்டு, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவனோட சைஸ் கொடுத்து வச்சுருப்பான். ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல இப்போ ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட், இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் யோகா டேனா அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளோர் பற்றி எதாவது பார்க்குறீங்கன்னா அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்ம PPT ஓப்பன் பண்ணோம்ல, இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இங்கே சேவ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட் நம்ம பார்த்தது தான். அண்ட் இங்கே பிராண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து
ஆக்சுவலாக ப்ரீமியமில் தான் ஒர்க் ஆகும். இந்த பிராண்டுன்றது வந்து என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள், ஃபேஸ்புக் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் கலர் இருக்கும். இப்போ கூகுள் பற்றி சொல்லணுன்னா அவங்களோட அந்த எல்லோ, ப்ளூ, க்ரீன் இந்த மாதிரி வச்சுருக்காங்களே, இதெல்லாம் வந்து அவங்களோட பிராண்ட் கலர்ஸ்ன்னுவாங்க. ஓகேவா? ஜோஹோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்ட்ஸுக்கும் ஒரு பிராண்ட் கலர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பிராண்ட் கலர் இருந்தால் நீங்கள் பிராண்ட் கிட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களோட லோகோ, உங்களோட கலர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதான் பிராண்டு, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் கேன்வா ஏஐ வந்து நம்ம என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறோமோ அதை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ நம்ம இந்த வீடியோட எப்படி கேன்வாவில் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா போஸ்டர் நம்ம க்ரியேட் பண்ணும். ஓகே, இப்போது நான் வந்து ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு போஸ்ட். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல பாப்புலர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நான் இன்ஸ்டாகிராம் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது கொடுக்குறேன். இந்த போஸ்ட் கொடுத்தா எனக்கு எதுவுமே வராது இந்த இடத்துல. ஓகேவா? எம்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம டெம்ப்ளேட்டை ஒர்க் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் தான். இங்கே இருக்குல்ல, இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபோட்டோஷாப்பில் இருக்கும்ல, அதே மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா இது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். 3 ஆப்ஷன் காமிக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கமெண்ட், அது நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது. அண்ட் நெக்ஸ்ட் இருக்குது பேக்ரவுண்ட் கலர். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த சைட்டில் கலர்ஸ் காமிக்கும். ஓகேவா? ஸோ கிரேடியன்ட்டுன்றது வந்து என்னென்னா டபுள் கலர்ஸ் இருக்கும். இப்போ ஆரஞ்சு எல்லோ, க்ரீன் எல்லோ இந்த மாதிரி மிக்ஸ்ட் ஆஃப் கலர்ஸ் இருக்கும். சாலிட் கலர்ஸ் வந்து வெறும் சிங்கிள் கலர், பிளாக், ப்ளூ அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் கொடுத்தேன்னா என்னோடய பேக்ரவுண்ட் பிளாக்காக மாறிடும். ஓகே, ஸோ ஒயிட் கொடுத்தா ஒயிட்டாக மாறிடும். ஸோ இது வந்து பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணுறதுக்கு. பொசிஷன் வந்து நம்ம ஒரு லேயர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே தான் க்ளோஸ் பண்ணோம். ஸோ இங்கே டிசைன், எலிமெண்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, பிராண்டு இது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிசைன். ஓகேவா? ஸோ டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த க்ரௌன் போட்டிருக்குல்ல, இது வந்து ப்ரோ. இது உங்களால் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் வாட்டர் மார்க் இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வாட்டர் மார்க்கோட வரும். மற்றபடி க்ரௌன் இல்லாமல் இருக்கிற எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ இங்கே நிறையா இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். கிறிஸ்மஸ் அப்படின்னு போடுறேன். கிறிஸ்மஸ்ன்னு போட்டால் கிறிஸ்மஸ்க்கான எல்லா டெம்ப்ளேட்டும் காமிக்கும். அதே மாதிரி இப்போது தீபாவளின்னு போடுறேன். ஸோ தீபாவளிக்கான எல்லா டெம்ப்ளேட்ஸும் காட்டும். பர்த்டே, எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும். ஓகேவா? ஸோ நியூ இயர்க்கான டெம்ப்ளேட் நான் கொடுக்குறேன். ஸோ நியூ இயர்க்கான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஒரு செட்டிங் இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன்ஸ் காட்டும். இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ இங்கே நிறைய விஷயம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த க்ரௌன் போட்டிருக்கிறது எல்லாமே ப்ரோ. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இங்கே இருக்குல்ல நார்மலாக, இது எல்லாமே ஃப்ரீ தான். நான் இதை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேவா? நான் கொடுத்தோடனே அந்த டெம்ப்ளேட் இங்கே வந்துருச்சு. இப்போது நான் இதை செலக்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை நான் செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு எங்கே வேணுமோ Ctrl+Z கொடுத்தா எந்த இடத்துல இருந்ததோ அங்கேயே வந்துடும். ஓகேவா? இதையும் நான் மூவ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு இப்போ கீழே வேணும்னா இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் மேலே வேணும்னா இதை ஹோல்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது மூமெண்ட்ஸ்க்கான விஷயம். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குல்ல இந்த சியான் கலர், இது வேண்டான்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வேறு எதாவது கலர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மாறிடுச்சா? ஸோ இப்படி தான் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எலிமெண்ட்ஸோட கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் எடிட்ன்றது. இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ரிமூவர் வந்து ஒரு இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? இது ஆனால் ப்ரோவில் தான் வரும். அண்ட் ஃப்ளிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ராப் நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் எனக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ இப்படி க்ராப் பண்ணிவிட்டு வெளியே செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி க்ராப் ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி வேண்டானா இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஈஸியாக இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே க்ராப் ஆகும். ஓகேவா? க்ராப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ளிப்புன்றது வந்து என்னென்னா, இப்போது சில டைம் நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும்போது அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். அதை மிரர் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம திருப்புவோம்ல, அதை தான் ஃப்ளிப் அப்படின்வாங்க. இதுலேயும் அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே இருக்கிறது வந்து இந்த பக்கம் எனக்கு வரணும், இது அப்படியே உல்ட்டாக வாங்கணும்னா ஃப்ளிப்பில் போயிட்டு
ஃப்ளிப் ஹரிசாண்டல், ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுக்குறேன், இந்த மாதிரி ஃப்ளிப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்தா அப்சைட் டவுன் ஃப்ளிப் ஆகும். ஓகேவா? இது இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இதில் இங்கே டிரான்ஸ்பரன்சின்னு இருக்குது. டிரான்ஸ்பரன்சி வந்து ஒப்பாசிட்டி மாதிரி. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். 100% டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்போ நான் இதை கம்மி பண்ணேன்னா என்னோடய இமேஜோட டிரான்ஸ்பரன்சி லெவல் போயிடும். ஓகேவா? ஸோ ஒப்பாசிட்டி இருக்கும் தெரியுமா, அதே தான் இதுவும். அண்ட் அனிமேட் பொசிஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அனிமேட் நம்ம லேட்டராக பார்க்கலாம். பொசிஷன் பற்றி பார்த்துடலாம். இப்போது எனக்கு இது வந்து சைடில் இருக்கா. இப்போ நான் பொசிஷன் செலக்ட் பண்ணுறேன். பொசிஷன் செலக்ட் பண்ணால் 2 விஷயம் நம்ம மெயினாக பார்ப்போம். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். அரேஞ்சுன்றது வந்து என்னென்னா லேயர்ஸ். ஓகேவா? இந்த லேயர்ஸ் வந்து என்னென்னா, இப்போது இது ஒரு லேயர், ஃபஸ்ட் லேயரு, செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர். ஓகேவா? இது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்கூல் டைமில் இந்த கிளாஸ் நோட்லாம் வைப்பீங்களே மேலே மேலே, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இது இங்கே இருக்குது. ஸோ நான் இதை ட்ராக் பண்ணி போடுறேன். என்னோடய டெக்ஸ்ட்டு கிளியராக தெரியுது. ஏன்னா என்னோடய டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லேயரில் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு வந்து லேயர் எந்த லேயரில் இருக்குன்னுலாம் காட்டாது. இப்போது எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி போகணுன்னு வைங்களேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன் இதில் பேக்வர்ட் கொடுத்தேன்னா போயிடுச்சா? பேக் கொடுத்தா இன்னும் பேக்கில் போயிடும். மறுபடியும் ஃபார்வர்ட் கொடுத்தா ஒரு லேயர் ஃபார்வர்டு வரும், இன்னொரு வாட்டி கொடுத்தா இன்னொரு லேயர் ஃபார்வர்டு வரும். நீங்கள் இப்போது நிறைய லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக ஃப்ரண்ட்டில் வரணும், மொத்தமாக பேக்கில் போகணுன்னா இது யூஸ் பண்ணணும். டு ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்தா எல்லா லேயரையும் தாண்டி ஃபஸ்ட்டு லேயர் வந்துடும். பார்த்திங்களா? மீதி 2மே டிசபிள் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறதுலே கடைசிக்கு அது போகணுன்னா டு பேக் கொடுத்தா லாஸ்ட்டில் போயிடும். இது 2 டிசபிள் ஆகிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு லேயர்ஸ்க்கான ஐடியா கிடச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன், நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட். ஓகேவா? இப்போது அலைன்மெண்ட் வந்து மெயினான ஒரு விஷயம். ஓகேவா? டிசைன் பிரின்சிபலில் ரொம்ப மெயினான விஷயம். இப்போ அலைன் டு டாப் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் இது கொடுத்தேன்னா இந்த மாதிரி டாப்பில் அலைன் ஆயிரும். இது வந்து நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஈவெண்ட் கம்பெனி ப்ரெசன்ஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போடுவோம்ல டாப்பில், அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ லெஃப்ட் கொடுத்தா லெஃப்ட் அலைன் ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ மிடில் சென்டர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? மிடில் கொடுத்தா இந்த இடத்துல இந்த லெஃப்ட் அலைன் இருக்குல்ல, அதில் மிடில் அலைன் ஆயிரும். மிடில்னால் விச் மீன்ஸ் இந்த லெஃப்ட்டில் இந்த கார்னர் மிடில். எனக்கு சென்டராக வேணும்னா இது கொடுத்தா சென்டராக அலைன் ஆயிரும். ஓகேவா? இல்லை எனக்கு கீழே வேணும்னா பாட்டம்னு ஒன்று இருக்கும். பாட்டம் கொடுத்தீங்கன்னா கீழே போயிடும். அண்ட் இதே எனக்கு ரைட்டில் வேணும்னா ரைட். ஓகேவா? ரைட்டில் டாப் வேணும்னா ரைட் இங்கே கொடுத்துட்டு டாப் கொடுத்தீங்கன்னா ரைட் டாப் போயிடும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் லைன்ஸ் தெரியுதா? இது என்ன சொல்லணும்னா உங்களோட டெக்ஸ்ட்டு சென்டராக இருக்குதுன்னு சொல்லும். விச் மீன்ஸ் என்னதுன்னா வெர்டிக்கல் சென்டர். இந்த டாப் டு பாட்டம் இருக்குல்ல, அதில் வந்து சென்டராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இதை இப்படி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னா இன்னொரு லைன் வரும். தெரியுதா? ப்ளஸ் மாதிரி இருக்கா? விச் மீன்ஸ் இது ஹரிசாண்டலும் சென்டராக இருக்குது, வெர்டிக்கலாகவும் சென்டராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் நம்ம இதை வச்சு ஒரு டிசைன் பண்ணுவோம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் காட்டும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து கமெண்ட். இது டீமாக ஒர்க் பண்ணும்போது கமெண்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பூட்டு மாதிரி இருக்குல்ல, இது வந்து என்னென்னா லாக். இப்போ நான் இது கொடுத்துட்டேன்னா என்னால் இந்த லேயரை மூவ் பண்ண முடியாது. நான் இதை மூவ் பண்ணலாம், இதை மூவ் பண்ணலாம், இதை மூவ் பண்ணலாம், எல்லாமே மூவ் பண்ணலாம், ஆனால் இதை பண்ண முடியாது. இப்போ நான் இதை மறுபடியும் கிளியர் பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குல்ல, இது கிளிக் பண்ணேன்னா எனக்கு அன்லாக் ஆகிடும். ஸோ நான் மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குல்ல, இது வந்து டூப்ளிகேட் அப்படின்வாங்க. ஸோ இதே நீங்கள் மல்டிப்பிளாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே காப்பியாக வந்துடும். நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் டெலிட் பண்ணலாம், இல்லைனா மார்க் பண்ணிவிட்டு கீபோர்டில் டெலிட் கொடுத்தாலும் போயிடும். ஓகேவா? நீங்கள் டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்னா உங்களோட ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த லேயரை ட்ராக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆயிரும். இப்போ டெக்ஸ்ட் இருக்கா, டெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ண ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் டெக்ஸ்ட் டூப்ளிகேட் ஆயிரும். ஓகே. ஸோ நான் இதை எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே. எனக்கு இப்போது ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் இருக்குது. இப்போ நம்மளே எப்படி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை எப்படி எடிட் பண்ணலான்றதை பற்றி பார்த்தோம்.
இப்போ நம்ம எப்படி டெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டிசைனில் உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இந்த எலிமெண்ட்ஸுன்றது வந்து ஷேப்ஸ் இருக்கும். ஓகேவா, சர்க்கிள், லைனு, இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்கும். கிராஃபிக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வந்து ஸ்கூல் அப்படின்னு நான் ஒன்று போடுறேன். இப்போ எனக்கு ஸ்கூல் ரிலேட்டடான எலிமெண்ட்ஸ் வரும். ஓகேவா, இதில் மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் பெய்டு தான் இருக்கும் ப்ரோ வெர்ஷன். பட் நம்மளுக்கு ஃப்ரீ எலிமெண்ட்ஸும் இருக்கும். ஓகேவா, ஸோ நான் இதை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். எலிமெண்ட்ஸ் வந்துருச்சா? ஸோ இப்போ எனக்கு ஒரு டிசைன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்கூல் அண்ட் அது கீழே ஒரு டெக்ஸ்ட். ஓகேவா, இதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்ன்னு இருக்கும், ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். ஃபோட்டோஸ்னால் இப்போ ஸ்கூலுக்கான ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அண்டு ஃப்ரேம்ஸு, ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கும். இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் வீடியோஸ், ஆடியோஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எலிமெண்ட்ஸில் இருக்கும். எலிமெண்ட்ஸுன்றது வந்து நார்மலாக என்னென்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரேம்ஸோ இந்த மாதிரி கிராஃபிக் எலிமெண்ட்ஸோ வீடியோஸோ இது எல்லாமே எலிமெண்ட்ஸில் இருக்கும். ஓகேவா, ஒரு லைப்ரரி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். எப்பயுமே நம்ம ஒரு புக்கோ ப்ரௌசரோ இல்லை ஒரு போஸ்ட் எது பண்ணோன்னாலும் நம்மளுக்கு 3 வெரைட்டிஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து மெயின் டைட்டில் டெக்ஸ்ட்டு, அண்ட் நெக்ஸ்ட்டு சப்ஹெட்டிங், சப்டைட்டில்ஸு, அண்ட் அதுக்கான பேராகிராஃப் டெக்ஸ்ட். ஓகேவா, ஸோ இங்கே கேன்வா என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ப்ரீசெட்டாகவே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஹெட்டிங்கு, சப்ஹெட்டிங் அண்ட் ஸ்மால் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நான் ஹெட்டிங் கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டெக்ஸ்ட் லேயர் க்ரியேட் ஆகிரும். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை டபுள் கிளிக் கொடுத்துட்டு ஸோ வெல்கம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகேவா, வெல்கம் டு SCHOL ஸ்கூல் கொடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ நான் டைப் பண்ணிட்டேன். இப்போது நான் இதை இப்படி பண்ணேன்னா இங்கே இருக்கல இந்த கார்னர்ஸ் இது பண்ணேன்னா இது வந்து ஃப்ரேம் எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஸ்கியூ பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய டெக்ஸ்ட்டு கீழே போயிடும். ஓகேவா, ஸோ எனக்கு இந்த அளவு நான் வச்சுருக்கேன் ஃப்ரேம். ஓகேவா, வெளியே இருக்குல்ல இந்த பாக்ஸ், இதை ஃப்ரேம் அப்படின்வாங்க. ஸோ இதை நான் இப்போது டபுள் கிளிக் கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி மார்க் ஆயிரும். இப்போ டெக்ஸ்ட்டு வந்தோடனே இதோட ஆப்ஷன்ஸ் மாறி இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேன்வா சான்ஸ்ன்னு இருக்குல்ல, இது வந்து கேன்வாவோட ஃபாண்ட். இதை நான் செலக்ட் பண்ணால் எனக்கு லெஃப்ட்டில் ஃபாண்ட்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ நான் எந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறனோ அந்த ஃபாண்ட் வந்து மாறும். ஓகேவா, ஸோ நம்ம ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இதை. பக்கத்தில் இருக்கல இது வந்து ஃபாண்ட்டோட சைஸ். ஸோ இப்படி மைனஸ் கொடுத்திங்கன்னா அதோட சைஸ் கம்மியாகும், ப்ளஸ் கொடுத்தா ஏறும். அப்படி இல்லைன்னா மார்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்திங்கன்னா குட்டியாகும், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்திங்கன்னா பெருசாகும். ஓகேவா, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்மால் பண்ணுறது, இது ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இந்த சைஸ் ஓகே. நெக்ஸ்ட் இந்த இடத்துல டெக்ஸ்ட் கலருன்னு இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் கலர் கொடுத்துட்டு எனக்கு என்ன கலர் வேணுமோ நான் செலக்ட் பண்ணால் இந்த இடத்துல மாறிடும். ஓகேவா, ஸோ இதுக்கும் மேட்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எப்பயுமே ஒரு டிசைனில் நீங்கள் ஏதாவது ஒரு எலிமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற கலர்ஸ் வந்து இங்கே காமிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கலர் வச்சுருக்கேன். அண்ட் இப்போது பக்கத்தில் பீன்னு ஒன்று இருக்குது. பட் இது வந்து எனேபிளாக இல்லை. ஏன்னா சில ஃபாண்ட்டுக்கு வந்து போல்டு, இட்டாலிக்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நான் ஓப்பன் ஃபாண்ட்ஸ் எதாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ண உடனே எனக்கு இது இது 3மே காட்டுது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து போல்டு அப்படின்வாங்க. இப்போது நான் இது டபுள் கிளிக் கொடுத்தேன்னா இந்த மாதிரி மார்க் ஆயிரும். இது ப்ரெஸ் பண்ணேன்னா என்னோடய ஃபாண்ட் போல்டு ஆயிரும். ஓகேவா, இப்போ சப்போஸ் எனக்கு போல்டு வேண்டான்னா மறுபடியும் மார்க் பண்ணிவிட்டு இது கொடுத்தா போல்டு போயிடும். இல்லை வெறும் உங்களுக்கு ஸ்கூலுக்கு மட்டும் போல்டு வேணும்னா ஸ்கூலை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு கொடுத்தீங்கன்னா அது மட்டும் போல்டு ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் இருக்கிறது இட்டாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இங்கே மட்டும் நான் இட்டாலிக்ஸ் யூஸ் பண்ணணும்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி கொடுத்தா இட்டாலிக்ஸ் ஆயிரும். இங்கே இருக்குல்ல இதெல்லாம் இட்டாலிக்ஸ் தான். ஓகேவா, ஸோ இது வந்து இட்டாலிக் ஃபாண்ட்டு தான். ஸோ இட்டாலிக்காக மாறிடும். ஓகே, இப்போது எனக்கு இது எல்லாமே சேர்த்து அண்டர்லைன் ஆகணும், கீழே ஒரு டேஷ் மாதிரி வரணும்னா யூன்னு இருக்கா, கண்ட்ரோல் யூ. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்குது பாருங்கள். கண்ட்ரோல் பீனா போல்டு, கண்ட்ரோல் ஐனா இட்டாலிக், கண்ட்ரோல் யூனா அண்டர்லைன். அண்டர்லைன் கொடுத்தா எனக்கு அண்டர்லைன் ஆயிடுச்சு. சரியா, ஸோ இந்த மாதிரி அண்டர்லைன் நீங்கள் பண்ணும்போது உங்களால் அதோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரோக் லைனுன்னுவாங்களே அதோட
வித் ஏத்தோ கம் பண்ண முடியாது. சரியா? ஸோ இப்போ நான் அண்டர்லைன் எடுத்துகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்ட்ரைக் த்ரூ. இது கொடுத்தா ஸ்ட்ரைக் அவுட் ஆன மாதிரி ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது அப்பர் கேஸ். இப்போ நான் இது கொடுத்தா எல்லாமே அப்பர் கேஸாக மாறிடும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லாம் லோவர் கேஸாக இருக்கா, கேமல் கேஸிங்கில் இருக்கா. ஸோ இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்பர் கேஸ் கொடுத்தா உங்களுக்கு எல்லாமே அப்பர் கேஸாக மாறிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது அலைன்மெண்ட். ஸோ நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு பார்த்த அலைன்மெண்ட் வந்து உங்களோட ஆர்ட் போர்டோட அலைன்மெண்ட்டு. இப்போ பார்க்க போகிறது பேராகிராஃப் அலைன்மெண்ட், பேராகிராஃப் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போது எனக்கு இங்கே இருக்குல்ல, இது வந்து சென்டர் அலைன்மெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இதையே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே இருக்குல்ல, இதை நான் ப்ரெஸ் பண்ணுன்னா அலைன்மெண்ட்டிங் மாறிடுச்சா? லெஃப்ட் அலைன்மெண்ட்டு இதுவும் லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக மாறிடுச்சா? ஸோ மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன், மறுபடியும் ஒரு கிளிக்கு சென்டர் அலைன்மெண்ட்டாக மாறிடுச்சு. மறுபடியும் ஒரு கிளிக்கு ரைட் அலைன்மெண்ட்டாக மாறிடுச்சு. இதில் பேராகிராஃப்னு ஒன்று இருக்கும். ஸோ இது பேராகிராஃப் அலைன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வச்சு மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சென்டராக வேணுமா, லெஃப்டாக வேணுமா, ரைட்டாக வேணுமான்ட்டு. ஓகேவா? இப்போது நான் இதை வச்சுருக்கேன். ஓகேவா? இங்கே ஒரு டம்மி டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இங்கே இருக்குல்ல, இங்கேருந்தே எடுத்துக்கலாம். இது கொடுக்குறேன் பாடி டெக்ஸ்ட். ஸோ எனக்கு இங்கே வந்துருச்சு. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலோட டேட் அண்ட் டைம் மென்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? கொடுக்குறேன் ஜூலை 08 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இதே நான் டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு Ctrl D கொடுக்கலாம், இல்லைன்னா ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணாலும் டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ 2 டூப்ளிகேட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஒன்று டேட்டு, இன்னொன்று டைம் போடுறேன். டைம் 9 AM கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் இருக்குதுல ஹோம் டேட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேட்டு, செகண்ட் டைம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், தனித்தனி லேயராக வேண்டாம், ஏன்னா நம்ம மொத்தமாக அலைன் பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரோல் டபுள் கிளிக் கொடுக்குறேன். கொடுத்து Ctrl X கொடுத்தேன்னா இதில் இருக்கிறது எல்லாம் கட் ஆயிரும். Ctrl X. ஓகேவா? இதில் லாஸ்ட்டில் போயிட்டு என்டர் தட்டிட்டு Ctrl V. ஓகே, Ctrl V ஃபார் வேன். ஓகேவா? Ctrl V கொடுத்த பேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு 2 டெக்ஸ்ட்டும் ஒரே லேயரில் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இது கொடுத்தா எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பாயிண்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ புல்லட் பாயிண்ட்ஸ் வேண்டாம், நான் எடுத்துகிறேன். நெக்ஸ்ட்டு இருக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ஸ்பேஸிங். ஓகேவா? ஸோ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மேலேக்கும் கீழேக்கும். அண்ட் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கு நடுவுலையும் அவ்வளோ ஸ்பேஸிங் நீட்டாக இருக்குது. இப்போ நான் இது சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இருக்குது, மார்க் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஸ்பேஸிங் செலக்ட் பண்ணுறேன். லெட்டர் ஸ்பேஸிங், லைன் ஸ்பேஸிங்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? லெட்டர் ஸ்பேஸிங்கை நான் இப்படி பண்ணேன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவில் ஸ்பேஸ் உண்டாகுதா, இதான் லெட்டர் ஸ்பேஸிங் அப்படின்வாங்க. ஓகேவா? ஸோ நான் இந்த அளவு வச்சுருக்கிறேன். லைன் ஸ்பேஸிங் வந்து இது ஒரு லைன், கீழே இருக்கிறது ஒரு லைன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ட்ராக் பண்ணேன்னா எனக்கு நடுவில் ஸ்பேஸிங் வந்து க்ரியேட் ஆகும். இது வந்து ஸ்பேஸிங்க்கான ஆப்ஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து என்னென்னா டைப்போகிராஃபின்னு ஒன்று இருக்குது, ஜென்ரல்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரல் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஜூலை 8 இருக்குல்ல, ஜூலை 8 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த டிஹெச்லாம் இருக்குல்ல, நிறைய இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், அந்த நம்பருக்கு மேலே. இதை வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே இருக்குல்ல, ஸோ இது கொடுத்துட்டு இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த டிஹெச் நீங்கள் எது மார்க் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் மேலே போயிடும். ஓகேவா? ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான் அது. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ட். இது பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் சப்ஸ்கிரிப்ட்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரிப்டும் அதே மாதிரி தான். ஓகேவா? இப்போ அந்த டிஹெச்சை மார்க் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ட் கொடுத்தா டிஹெச் கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த லாக் கொடுத்தேன்னா எனக்கு இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட், இது லாக் ஆயிரும் இங்கே இருக்கிறதுல. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, எலிமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க இது வந்து என்னென்னா இந்த கேன்வாஸ் நான் சொன்னல, இந்த இதோட செட்டிங்ஸ். ஸோ லாக் கொடுத்தா பேக்ரவுண்ட் லாக் ஆயிரும். அண்ட் அது பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், என்னென்னா டூப்ளிகேட் பேஜ். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இதை மாஸ்டர் காப்பியை எடுத்துகிட்டு
இங்கே இருக்குல்ல, இது கொடுத்தீங்கன்னா கீழே டூப்ளிகேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பேஜ் 1 பேஜ் 2 இருக்கா, ஆட் பேஜ் டைட்டில் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இப்போ மாஸ்டர் காப்பி அப்படின்னு நான் போடுறேன். மாஸ்டர் காப்பி கொடுத்துட்டு லாக் கொடுத்துட்றேன். சரியா? இப்போது இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டும் புதுசாக, இது ஹைட் பேஜுன்னு கொடுத்தா இது வந்து ஹைட் ஆயிரும். விச் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு காமிக்கும் ப்ரெசன்டேஷனில் வந்து இப்போ ஏதாவது ஒரு பேஜை வந்து ஸ்கிப் பண்ணணுன்னா நீங்கள் இது பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் டூப்ளிகேட் எடுத்தீங்களே, டூப்ளிகேட் எடுத்ததை நீங்கள் என்ன எடிட் பண்ணிங்கனாலும் ஸோ உங்களுக்கு மேலே வந்து எதுவுமே மாறாது. இப்போ நான் இதோட கலர் எல்லோவாக மாற்றிருக்கேன்னா மேலே அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு புது டூப்ளிகேட் எடுத்து டூப்ளிகேட்டை மாடிஃபை பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? இந்த எலிமெண்ட் இதோட கலர் நான் மாற்றுறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக்காக இதுக்கான ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்லோட். ஓகேவா? ஸோ பிராண்ட் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அப்கிரேட் டு ஆட் லோகோஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதுனா என்னென்னா உங்களோட லோகோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சில லோகோஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டோட மர்ஜ் ஆகும், அந்த லோகோ கலரில் இருக்கும். சிலது வந்து பிளாக்கோட மர்ஜ் ஆகும், ஏன்னா அந்த லோகோவோ ஒயிட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் லோகோஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட கலர்ஸ், உங்களோட பிராண்ட் கலர்ஸ் நான் சொன்னேன்ல, ஸோ அந்த பிராண்ட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பிராண்ட் ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு இப்போது இது தேவைப்படாது. இப்போது அப்லோடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த அப்லோடுன்றது வந்து என்னென்னா உங்களோட இமேஜஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். இப்போது அப்லோட் பற்றி பார்க்க போகிறோம். அப்லோடுன்றது வந்து என்னென்னா இப்போது இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, எலிமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க இமேஜஸ்ஸு அண்ட் ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட ஃபோனில் எதாவது எடுக்கிறீங்க, அதை வச்சு நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரது தான் அப்லோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நான் என்னோடய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது. இது 3மே இமேஜ் தான். ஓகே, ஸோ இது ஒரு ஃபோட்டோ, இது வந்து பிஎன்ஜி இமேஜ். பிஎன்ஜின்றது வந்து என்னென்னா அது ஒரு ஃபார்மெட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃபுல் இமேஜாக இருக்குல்ல, இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எது மேலே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளாக் லேயர் மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு பிளாக் லேயர் மேலே இந்த இது தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் ட்ரான்ஸ்பரண்ட் லேயர், இது வந்து பிஎன்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 3த்தை இம்போர்ட் பண்ண போகிறேன். இதை அப்படி ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சில ஃபைல் ஃபார்மேட்ஸ்லாம் கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நீங்கள் இதில் அப்லோட் பண்ண முடியும். பிடிஎஃப்பு அண்ட் எக்ஸ்எல்எஸ்ஸு இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ்லாம் கொடுத்துருப்பான். ஸோ நான் இப்போ ட்ராக் பண்ணி போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு இம்போர்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த ரன் ஆகுதுல, இதெல்லாம் உள்ளே இம்போர்ட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் இமேஜஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை இப்படி ட்ராக் பண்ணி இங்கே போட்டேன்னா ஒரே நிமிஷம், சாரி, லேயர் லாக்கில் இருக்குது. ஸோ இந்த லேயரில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே, இதான ப்ராக்டிஸ் லேயர். ஸோ இப்படி ட்ராக் பண்ணி இப்படி போடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த பின்னாடி எடுத்துகிட்டு வந்த உடனே இந்த மாதிரி பேக்ரவுண்டு மாறும். சரியா? ஸோ இப்போ நான் நார்மலாக இப்படி போடுறனாலும் இப்படி வந்துடும். நார்மலாக இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டால் இந்த மாதிரி இருக்கும் என்னோடய இமேஜ். பட் இப்படி ட்ராக் பண்ணும்போது இந்த மாதிரி காட்டுதில்ல பின்னாடி பேக்ரவுண்ட், இப்படி நான் விட்டேன்னா என்னோடய பேக்ரவுண்டாக அது மாறிடும். சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு அது தனியாக வேணுமா இல்லைன்னா அது பேக்ரவுண்டாக யூஸ் பண்ண போகிறீங்களான்னு பார்த்துக்கணும். பிஎன்ஜியில் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த இடத்துல வேணும். ஸோ சும்மா நார்மலாக இப்படி போட்டுக்கிறேன். இதோட சைஸை நம்ம இப்படி கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கம்மி பண்ணி இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் லேயர் அண்ட் இமேஜை வந்து கேன்வாக்கில் இம்போர்ட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணுவீங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது டூல்ஸ். ஓகேவா? டூல்ஸில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் இது. இதுக்கு ஏன் தனியாக டூல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. பட் ஓகே, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ட்டு. ஸோ ட்ரா அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ட்ரா வந்து இப்போ சும்மா இப்போ இந்த இடத்த ஹைலைட் பண்ணணுன்னா நான் இப்படி பண்ணேன்னா ஹைலைட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? சில போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டையும் டைமையும் மார்க் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஸ்க்ரிபிள் பண்ணி விட்ருவாங்க. இல்லை சில டிசைன்லலாம் ஸ்க்ரிபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பென் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இல்லையே பார்த்தீங்கன்னா பென்னு அண்ட் மார்க்கர், ஹைலைட்டர் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டர்னால் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணும். இப்போ ஒரு புக்குக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணலாம். இப்போ ஒரு புக் சேலை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க, ஆனால் அந்த டெக்ஸ்ட்டே புக்கில் போட்டு புக் சேலை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயம் இருக்குது. இது என்ன எரேசர். ஸோ இது வந்து எரேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஷேப்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கும். ஸோ இது தவிர நம்மளுக்கு மேலே எலிமெண்ட்ஸ்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் இது பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்க அந்த ஃப்ளோவில் போகும்போது. பட் நான் உங்களுக்கு இது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஷேப் நான் இப்படி போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஷேப் நீங்கள் போட்டோடனே உள்ளே இந்த மாதிரி லைன் இதாகிட்டே இருக்கா, லோடிங் மாதிரி. இது வந்து என்னென்னா டெக்ஸ்ட்டுக்கான இது. இப்போது அந்த ஷேப் அப்படின்னு கொடுத்தேன்னா டைப் ஆகும். இல்லை எனக்கு டெக்ஸ்ட்டு வேண்டான்னா வெளியே இது பண்ணிட்டா இது வந்து வெறும் ஒரு ஷேப்பாக இருக்கும். நம்ம மேலே பார்த்த எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஓகேவா? ஷேப்போட கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே. அண்ட் ஷேப் இப்போ வேறு எதாவது ஷேப் வேணும்னா வேறு எதாவது ஷேப் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி. அண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த இது பண்ணும்போது சொல்லியிருந்தேன் தரமா, அண்டர்லைன் பார்த்தோம்ல. ஸோ நீங்களே கஸ்டமைஸ் லைன் பண்ணணுன்னா இந்த மாதிரி லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா, இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் அண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட்டு. இப்போ எனக்கு இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு வேணும்னா 2 சர்க்கிள் மாதிரி இருக்கா. இப்போ இந்த சர்க்கிளை நான் இப்படி ட்ராக் பண்ணி இப்படி வச்சேன்னா எனக்கு என்னோடய லைன் பெருசாயிரும். ஸோ நீங்கள் கஸ்டமைஸாக லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கமெண்ட் பண்ணுற மாதிரி தான், யார் கமெண்ட் பண்ணியிருக்கான்றதை வந்து காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பேர் இருக்கா. இப்போ நான் இதே ஒரு ப்ராஜெக்ட் வந்து டீம் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா இந்த இடத்துல அவங்க வச்சுட்டு சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச் த ஸ்கூல் கலர் டு எல்லோ அப்படின்னு போட்டோன்னா, ஸோ இது வந்து டிசைனரோட ஃபீட்பேக் மாதிரி. ஓகே, ஸ்கூலோட கலர் வந்து எல்லோவாக மாற்ற சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஈஸியாக இதை எல்லோவாக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ எஸ், ஸோ இப்படி தான். இது கொடூரமாக இருக்குது, பட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஸோ இது நோட்ஸ். ஓகே. ஸோ இது வேணான்னா டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட்டில் தான் நம்ம பார்த்த மாதிரியே தான். டேபிள்ஸ் வந்து நம்ம டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணலாம், இதில் வேண்டாம். ஸோ வேணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு லைக் எப்படி வேணும் அப்படின்ற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை டெலிட் பண்ணிக்கிறேன். டேபிள் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நம்ம பண்ண எல்லா டெம்ப்ளேட்ஸுமே இந்த இடத்துல இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷாரன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா ஷாரன் கிளைண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துல வந்து ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் ஆயிரும். இதில் அவங்களுக்கு என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஃபோல்டர், இந்த ஆர்கனைஸ்டாக இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஆப்ஸ்லாம் வந்து இந்த சார்ட்டு, பேக்ரவுண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் இது அவ்வளோ டீட்டெயிலாக இப்போ பார்க்க வேண்டாம். ஸோ நம்மளுக்கு எல்லாமே இதுலேயே இருந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு பேசிக்காக ஒரு டிசைன் எப்படி பண்ணலான்ட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கஸ்டம் டிசைன். ஓகேவா? ஸோ இது இருக்குது, இந்த டிசைன் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு டம்மி பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட் பேஜ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வரும். இதில் என்னோடய டிசைன் கொடுத்தா என்னோடய டிசைன் இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடம் வந்து வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. இது டெலிட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த கார்னரில் ஒரு இமேஜ் வேணும். அண்ட் சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வேண்டாம். ஒரு ஷேப்குள்ளே வந்து என்னோடய இமேஜ் வேணும். ஸோ அப்படி நம்ம பண்ண போகிறோம். எலிமெண்ட்ஸில் பார்த்தா நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஷேப்ஸு நம்ம பார்த்தோம்ல, ஷேப்ஸ் இருக்கும். அண்ட் ஃப்ரேம்ஸ் இருக்குது பாருங்க. ஷேப்புக்கும் ஃப்ரேமுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஷேப்ஸ் வந்து ஃபில்லர்ஸ். ஓகேவா? இப்போது இந்த இடம்லாம் காலியாக இருக்குல்ல, இந்த மாதிரி காலியாக இருக்கிற இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போது சி ஆல் கொடுக்குறேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போது எனக்கு இந்த கார்னரில் சர்க்கிள் வச்சு ஃபில் பண்ணோன்னா சர்க்கிள் ஷேப் கொடுக்குறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டடாக அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆயிரும். ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போட்டேன். ஓகேவா? எனக்கு இது ரொம்ப டார்க்காக இருக்குல்ல, அதனால் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபில்லர்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒப்பாசிட்டி வந்து நேச்சுரலாக இல்லைன்னா கலர் இருக்குல்ல, கலரில் போய் லைட் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ராப்பராக மேட்ச் ஆகுதா? இதே நான் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல அதை குட்டியாக்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ ஒரு சாட் மாதிரி இருக்கா, அந்த சாட் பபிள் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபில்லர்ஸு, இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஸ்டஃப்புக்கு வந்து நம்ம ஷேப் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஷேப் டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த இடத்துல ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஷேப்ஸ் வந்து ஃபில்லர்ஸ்க்கு நான் சொன்னேன். ஓகேவா? ஃப்ரேம்ஸுன்றது வந்து இங்கே இருக்குல்ல, இந்த டிசைனாக இருக்குல்ல,
இதுக்குள்ளே நம்ம இமேஜ் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேசிக் ஷேப் நான் செலக்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ நான் இதை இங்கே சென்டரில் வைக்கிறேன். சென்டர் வேணாம், இது வேண்டாம், இதை டெல் பண்ணிடுறேன். சர்க்கிள் எடுத்துறேன் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. இதை நான் கார்னரில் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அப்லோட்ஸ் போயிட்டு என்னோடய இமேஜ் இருக்குல்ல, இதை ட்ராக் பண்ணி இங்கே போட்டேன்னா இது உள்ளே மேட்ச் ஆயிரும். ஓகே, அந்த பாக்ஸ் அது சர்க்கிள்குள்ளே போயிடுச்சா? இப்போ நான் இதை டபுள் கிளிக் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணலான்னா இப்படி லைக் ட்ராக் பண்ணேன்னா என்னால் ஜூம் பண்ணிக்க முடியும். ஜூம்னா என்னென்னா இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த சர்க்கிள்குள்ளே இருக்க இமேஜை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், எது தெரியணும் எது தெரியக்கூடாதுன்னு. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளில் எனக்கு இந்த பில்டிங்ஸ்லாம் தெரியணுன்றதை நான் மூவ் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் தெரியுதா? இப்போ நான் இந்த சர்க்கிளோடு மூவ் பண்ணோன்னா சும்மா இப்படி ட்ராக் பண்ண மூவ் ஆயிரும். ஓகேவா? நான் இது எங்கேனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் சர்க்கிள்குள்ளே இருக்கிற இமேஜை நான் எடிட் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் அண்ட் நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்ஸில் நம்மளோட இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணுவோம். மோஸ்ட்டாக இருக்கிற எல்லாமே வந்து இந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். டிசைன் மெயினாக டெக்ஸ்ட்டு, இமேஜு அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகேவா? இப்போ ஆட் பேஜு. ஸோ இன்னொரு டம்மி டிசைன் பண்ணுவோம். ஸோ இந்த கலர் ஓகே, இல்லைனா லைக் பிங்கிஷ் கலர் எடுத்துக்கலாம், லைக் ஒரு பிங்க், இல்லைனா கிரேடியன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கிரேடியன்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே டிவைஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, டிவைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை எடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு ஐபேடில் வந்து ஐபேடோட டெம்ப்ளேட் கிடச்சிரும். இப்போது நான் என்னோடய எலிமெண்ட்ஸில் போயிட்டு சர்ச் பண்ணுறேன். இப்போது இதுக்குள்ள மூவி அப்படின்னா சும்மா சர்ச் பண்ணுறேன். இல்லை இந்த மாதிரி இமேஜஸ் இருக்கும். ஃபோட்டோஸ் போனேன்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ நான் இதை ட்ராக் பண்ணி இப்படி போட்டேன்னா இந்த மாதிரி ஃபில் ஆயிரும். ஸோ நம்ம உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து கேன்வா வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸ்லேயே நம்ம நெக்ஸ்ட்டு போஸ்டர் டிசைனிங் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இவ்வளோ நேரம் நம்ம எலிமெண்ட்ஸ், டெக்ஸ்ட்டு அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது இந்த இமேஜில் இருக்கிற மெயினான ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு சில சாம்பிள் இமேஜஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன், எடிட் ஆப்ஷன். அண்ட் பிஜி ரிமூவருன்றது வந்து ஒன்றும் இல்லை, பேக்ரவுண்ட் ரிமூவர். நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒன் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கல இந்த ஸ்கை இதெல்லாம் போயிட்டு இது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் லேயராக கிடைக்கும். அண்ட் இது வந்து க்ராப், ஸோ நம்ம இப்படி கூட பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இது ரெண்டு வந்து இந்த இமேஜில் இருக்கிற மெயினான கலர்ஸ். ஓகேவா? மெயினான கலர்ஸ். ஸோ இங்கே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்டோன் இருக்குது அண்ட் ப்ரௌன் ஸ்டோன் இருக்குது. ஸோ அது ரெண்டு மெயினாக எடுத்துருக்கு. அண்ட் இது ஸ்ட்ரோக் ஸ்டைல் நம்மளுக்கு இதில் தேவைப்படாத ஸ்ட்ரோக். அண்ட் ரவுண்டட் கார்னர்ஸ். இப்போ உங்களுக்கு இது வந்து ரவுண்டட் கார்னர்ஸாக வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்களோட இமேஜ் இப்படி இருக்குன்னீங்களே, இதை வந்து இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர்ஸாக நீங்கள் மாற்றணுன்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் தெரியுதா ரவுண்டாக? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்குது டிரான்ஸ்பரன்சி. இது வந்து ஒப்பாசிட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ உங்களோட இமேஜோட டிரான்ஸ்பரன்சி. ஓகே, ஸோ இந்த அனிமேட் பற்றி நம்ம வீடியோ எடிட்டிங் படிக்கும் போது பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போது இந்த இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன், எடிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த எடிட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். செலக்ட் ஏரியான்னு ஒன்று காட்டும், அட்ஜஸ்ட்மெண்ட், மேஜிக் ஸ்டுடியோ, ஃபில்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் காட்டும். ஸோ இது எல்லாத்த பற்றியும் நம்ம படிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேடிங்னு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்கிறது கலர் கரெக்ஷன். ஓகேவா? கலர் கரெக்ஷனுன்றது வந்து என்னென்னா பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட், இந்த மாதிரி இருக்கிற பேசிக்கான செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. கலர் கிரேடிங்கிறது வந்து ஒரு இமேஜ்க்கான டோனையே மாற்றுறது. ஓகேவா? அதுதான் கலர் கிரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொடுத்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். சரியா? ஸோ டெம்பரேச்சர் நார்மலாக நம்மளுக்கு இருக்க மாதிரி தான். ஹாட்னா வார்மர் டெம்பரேச்சர். ஸோ இப்படி ஏற்றுனா வார்ம் ஆகுதா? ஸோ நான் அதே லெஃப்டில் மூவ் பண்ணேன்னா கோல்டர் டெம்பரேச்சர் ஆகும்.
ஓகேவா? ஸோ நீங்கள் ஒன்று வார்மராக வச்சுக்கலாம், இல்லை கோல்டராக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது 0னே வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற விஷயம் என்னென்னா டிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்னென்னா அடிஷ்னலாக இந்த க்ரீனிஷ் டோன் அண்ட் இந்த பிங்கிஷ் டோன் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து டிண்ட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது லைட் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இந்த பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ், ஷேடோஸ் இது எல்லாமே வந்து இந்த லைட்டோட கண்ட்ரோல்ஸில் வரும். ஓகேவா? ஸோ இந்த பிரைட்னஸ்ன்றது வந்து என்னென்னா, இப்போது இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜுக்கு ஒரு லைட் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஓவரால் இமேஜுக்கு ஒரு லைட் கொடுத்தா அதுதான் பிரைட்னஸ். ஸோ மொத்தமாக வந்து பிரைட் ஆகும். இப்படி கம்மி பண்ணிங்கன்னா கம்மியாகும். இது வந்து பிரைட்னஸ். ஓகேவா? கான்ட்ராஸ்ட்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்ன பண்ணுன்னா, லைட் அண்ட் டார்க் ஏரியாஸ் இருக்குல்ல, லைட்டான ஏரியா, டார்க்கான ஏரியா, அதுக்கு வேரியேஷன்ஸை க்ரியேட் பண்ணும். இப்போது கான்ட்ராஸ்ட் நான் ஹையாக வைக்கிறேன். ஸோ இப்போது எனக்கு டார்க்காக இருக்க ஏரியா ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கா, அதே நான் கான்ட்ராஸ்ட்டை லைட் பண்ணுறேன், டார்க்காக இருக்க ஏரியா லைட்டாக இருக்கா. ஸோ இது வந்து கான்ட்ராஸ்ட். ஓகேவா? பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் பற்றி பார்த்தோம். இப்போது ஹைலைட்ஸ்னால் என்ன? இப்போது ரொம்ப பிரைட்டாக இருக்கிற ஏரியாவை அட்ஜஸ்ட் பண்ணும். இப்போது ரொம்ப பிரைட்டாக இருக்க ஏரியாவை நம்ம கம்மி பண்ணலாம். தெரியுதா? அதை வேணா அதிகப்படுத்திக்கலாம், இல்லை கம்மிப்படுத்திக்கலாம். இது வந்து வெறும் பிரைட்டாக இருக்கிற ஏரியாவை. அண்ட் ஷேடோஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஷேடோஸ் வந்து ஹைலைட்ஸோட ஆப்போசிட் மாதிரி தான். டார்க்கர் ஏரியாஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதோ இங்கே தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? ஸோ நீங்கள் ஷேடோஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒயிட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இதில் ஒயிட் எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஒயிட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா சில டைம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் பிளாக் அதே மாதிரி பிளாக் ஏரியா இங்கெல்லாம் இருக்குல்ல, பார்த்தீங்களா? தெரியுதா? ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலுக்கு தான். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு கலருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அதில் வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் இருக்குது. இப்போது வைப்ரன்ஸுன்றது வந்து என்னென்னா, மியூட்டட் கலர்ஸ்னு சில விஷயம் இருக்கும். ஓகேவா? மியூட்டட் கலர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேலட்ஸ் இருக்கா, கலர் பேலட்ஸ் ரவுண்டாக கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் பேஸ்டல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை மியூட்டட் கலர்ஸ்னும் சொல்லுவாங்க. ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்கிறோம். இந்த மாதிரி கலர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வைப்ரன்ஸ். ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு மியூட்டட் கலர்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் ஒன்று இருக்குது. சேச்சுரேஷனுன்றது வந்து என்னென்னா, இந்த இமேஜோட ஓவரால் கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஹியூன்றது வந்து நம்ம பார்த்தோம், அது வந்து பேஸ்டல் கலர்ஸ், அதாவது மியூட்டட் கலர்ஸோட இன்டென்சிட்டி ஏற்றும் இறக்கும். இப்போ சேச்சுரேஷனுன்றது வந்து என்னென்னா, இப்போது இந்த இடத்துல க்ரீனிஷாக இருக்கா, இது வந்து ஒரு பிக்சல். ஓகேவா? அந்த க்ரீனிஷ் பிக்சல் அதை வந்து ஹியூன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த க்ரீனிஷ் பிக்சலில் வந்து சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும் போது அந்த கலரோட இன்டென்சிட்டி ஏற்றும். ஓகேவா? ஸோ இதுதான் சேச்சுரேஷன். ஸோ உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஷார்ப்னஸ், கிளாரிட்டி, விண்டேஜ் அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. ஸோ ஷார்ப்னஸ்னால் என்னென்னா, உங்களோட எட்ஜஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து ஷார்ப்பாக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கா. இதையும் நான் கம்மி பண்ணேன்னா இந்த மாதிரி பிளர்டாக வைக்கிறோம். ஓகேவா? ஸோ ஷார்ப்னஸ் வந்து எட்ஜஸை வந்து ஷார்ப்பாக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி. ஓகேவா? இந்த கிளாரிட்டின்றது வந்து என்ன பண்ணுன்னா, இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா? இது என்ன பண்ணுன்னா, தேவையில்லாத கான்ட்ராஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து தூக்கிட்டு கிறிஸ்பாக காட்டும். ஓகேவா? கொஞ்சம் கிறிஸ்பாக காட்டுதா? ஸோ இது வந்து கிளாரிட்டி. விண்டேஜ்ன்றது வந்து என்னென்னா, இப்போது நம்மளோட கேமராலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மிரர் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர்ஸ்லாம் டார்க்காக தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு இப்போ நான் இதை லோ பண்ணேன்னா எனக்கு கார்னர்ஸ்லாம் வந்து ஒயிட்டாக தெரியுது. ஓகேவா? ஒரு பனி படிஞ்ச மாதிரி இருக்கா. அண்ட் அதே நான் இப்படி ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போனால் டார்க்காக இருக்கும், விச் மீன்ஸ் பிளாக்காக இருக்கும். ஓகே. ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ரீசெட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துறேன். சரியா? ஸோ நம்ம என்னெல்லாம் மாற்றிருக்கோமோ அது எல்லாமே நார்மலாகிடும். இங்கே ஆட்டோ அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட் 1 கிளிக் கொடுத்தீங்கன்னா
அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஸோ இங்கெல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கா. ஸோ நான் ஏன் இதை ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லணுன்னா, ஸோ கலர் கரெக்ஷனோட பேசிக் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு மேலே செலக்ட் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து கிளிக்கு, ப்ரஷ்ஷு அண்ட் ஃபார்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக்குன்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஹைலைட் ஆகுதுல்ல, இந்த இடத்த மட்டும் நான் கிளிக் பண்ணி இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணிக்கலாம். தெரியுதா? நான் இப்போ பிரைட்னஸ் ஏற்றுனா பிரைட் ஆகுது, கம்மி பண்ணால் கம்மியாகுதா? ஸோ இந்த மாதிரி இது வந்து அதுவே எதெல்லாம் செலக்ட் பண்ணுதோ அதை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் டீசெலக்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு ப்ரஷ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இது நார்மலாக ஒரு பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த டவர் இருக்குல்ல, எனக்கு இந்த டவரை மட்டும் மார்க் பண்ணணுன்னா நான் ஜஸ்ட் கீழேருந்து இப்படி மேலே ஒரு பெயிண்ட் அடிச்சிடுவேன். பெயிண்ட் அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஆட்டோ டிடெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நான் கொடுத்துருவேன். கேன்வா பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை மட்டும் டிடெக்ட் பண்ணியிருக்கு. பார்த்திங்களா? ஸோ நான் இப்போது அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணிக்க முடியும். அதை மட்டும் நான் பிரைட்டாக காட்ட முடியும், அதை இன்னும் வார்மராக காட்டலாம், இல்லை கோல்டராக காட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் என்னால் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ப்ரஷ் ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு செலெக்ஷன் மாதிரி தான். ஓகே. டீசெலக்ட் நான் கொடுத்துறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்க்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த இமேஜில் ஃபார்க்ரவுண்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குல்ல இந்த பில்டிங்ஸ் இதெல்லாம் ஃபார்க்ரவுண்ட், பேக்ரவுண்டு வந்து இந்த ஸ்கை. சரியா? இப்போ நான் ஃபார்க்ரவுண்ட் கொடுக்குறேன், கேன்வா ஆட்டோமேட்டிக்காகவே முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடும். ஸோ நான் இதுக்கு மொத்தமாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் பேக்ரவுண்ட் மாற்றணுன்னா பேக்ரவுண்ட் கொடுத்தா பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு நான் தனி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இதில் நம்ம இந்த கலர் கரெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த செலெக்ஷன் டூல்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஓகே. டீசெலக்ட் கொடுத்துறேன், பேக் வரேன். ஓகேவா? ஸோ நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்கே இருக்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இது பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தான் வரும். பட் நான் இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த பிஜி ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் எந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மேலே இப்படி இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, நான் இதை கொடுத்தேன்னா இந்த பின்னாடி இருக்கிற ஸ்கை இதெல்லாம் போயிடும், வெறும் இந்த பில்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரியா? இது பேக்ரவுண்ட் ரிமூவர். அண்ட் பேக்ரவுண்ட் ஜென்ரேட் அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லயன் இல்லை ஏதாவது ஒரு அனிமல் இருக்குன்னீங்களேன், பேக்ரவுண்ட் வந்து எதுவுமே இல்லை, வெறும் பிஎன்ஜியாக இருக்குன்னா இந்த பிஜி ஜென்ரேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ இந்த இன்விடேஷன்லாம் பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் ஆட்டோ ஜென்ரேட்டட் இன்வைட்ஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு மேஜிக் எரேசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம பார்த்த ப்ரஷ் மாதிரி தான். நீங்கள் ப்ரஷ் சைஸை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிடும். சரியா? ஸோ இது மேஜிக் எரேசர். அண்ட் நெக்ஸ்ட்டு மேஜிக் கிராப்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒருத்தங்களை இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வேறு இடத்துல மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு இமேஜில் வந்து ஒரு பர்சன் இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னா அவங்கள மட்டும் ட்ராக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதில் காட்டுற மாதிரியே தான் அதுலேயும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு கிராப் டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். அண்ட் மேஜிக் எடிட்டுன்றது வந்து எப்படின்னா, நீங்கள் இதை ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராம்ப்ட் டைப் பண்ணணும், கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி மாறிடும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். ஸோ மாக்கப் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு மேஜிக் எக்ஸ்டெண்டரும் அப்படி தான். இப்போது இந்த இமேஜ் இதோட முடியுதுல்ல, நான் இதை ட்ராக் பண்ணால் இங்கே நார்மல் இமேஜ் வந்து கட் ஆயிரும். ஓகேவா? இந்த எக்ஸ்டெண்டர் என்ன பண்ணுன்னா, லைக் அதுவே வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆனால் எப்படி இருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணால், அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபீச்சர்ஸு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற இந்த ஃபில்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் இந்த வெக்டார் இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போது ஒரு போஸ்டருக்காக இருக்கட்டும், இல்லை எந்த விஷயம் நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் ஐஃபோன்லலாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் நார்மல் இமேஜ் ஃபில்டர்ஸ் தான். ஸோ இதை எப்படி நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு வெக்டார் ஃபைலை டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கீங்க. சரியா?
பட் உங்களோட ஸ்கூலோ இல்லைனா உங்களோட கார்ப்பரேட் கம்பெனி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க வந்து எனக்கு இவ்வளோ பிரைட்டாக வேண்டாம், எனக்கு வந்து பேஸ்டல், அதாவது பார்த்தோம்ல மியூட்டட் கலர் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபில்டராக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏரோன்னு இருக்குல்ல, இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மியூட்டட் கலருக்கான ஆப்ஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் இது இப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களோட ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோ வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது நார்மல் ஃபில்டர் மாதிரி தான். ஸோ இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற இந்த எஃபெக்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்னொரு கேரக்டர் நம்ம எடுத்திருக்கோம், எடிட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கிற எஃபெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இது ஃபில்டர்ஸ், இது எஃபெக்ட். சரியா? இப்போது ஷேடோஸ்ன்ற எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு பேக்ரவுண்டில் ஷேடோ வருது பார்த்தீங்களா? ஸோ இதோட சைஸ் நான் பெருசாக வேணுன்னா ஆக்கிக்கலாம், இல்லை பிளர் அமௌண்ட் வந்து எனக்கு இன்னும் பிளர்ராக வேணும்னா பிளர் பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ப்பாக வேணும்னா ஷார்ப்பாக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஷேடோ இருக்குல்ல, இது எவ்வளோ வேணுமோ அதோட இன்டென்சிட்டி நீங்கள் ஏற்றிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவே உங்களுக்கு இந்த ஷேடோ இருக்குல்ல, இது ஒயிட்டாக இருக்கிறதால நீங்கள் ஷேடோவாக யூஸ் பண்ணுறீங்க. இப்போ சப்போஸ் நான் பேக்ரவுண்ட் வந்து ஒரு பிளாக் இமேஜ் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு இது கொஞ்சம் என்ஹான்ஸாக தெரிகிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா எடிட் போயிட்டு ஷேடோ சேம் தான். ஓகேவா? இதோட கலர் இருக்குல்ல, இதை வந்து நான் இந்த மாதிரி ஒயிட்டாக கொடுத்துருவேன். ஸோ எனக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் வருதா? இது வந்து நீங்கள் எய்தர் ஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா க்ளோவாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேடோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இல்லை உங்களுக்கு எதுவுமே வேண்டான்னா ஸோ நன் கொடுத்துக்கலாம். இந்த பேக் ட்ராப்ன்றது வந்து என்னென்னா இப்போ யாராக நின்னாங்கன்னா இருக்கும் தெரியுமா ஷேடோஸ், ஸோ அந்த கணக்கு தான். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பிளர் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டி கம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ நன் கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் டியூடோன். ஸோ இந்த டியூடோன் பற்றி பார்க்கலாம். இப்போது ஒரு போஸ்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? டியூடோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூனா ரெண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் அண்ட் ஒயிட்டு அண்ட் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு, இந்த மாதிரி டபுள் கலர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் டியூடோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மூவி போஸ்டர்ஸில் வந்து இந்த டியூடோன் யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சா? அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கலர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி 12 டோன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி நீங்கள் இதில் அதோட கலரும் உங்களால் மாற்றிக்க முடியும் ஈஸியாக. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டியூடோன். பேக் வரேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பிளர் பற்றி பார்க்கலாம். பிளருக்கான எக்ஸாம்பிள் நான் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாகவே எல்லாருக்கும் பிளர்னா என்னென்னு தெரியும். இப்போது நான் முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் கோட் வச்சுருக்கேன் அண்ட் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இதுவும் ஷார்ப்பாக இருக்குது, இதுவும் ஷார்ப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு இது கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியணும், இது கொஞ்சம் ஃபோக்கஸ் அவுட்டாக இருந்தால் ஓகே தான். நான் இந்த மாதிரி ஏரியாவுக்கு என்ன பண்ணுவேன்னா பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பிளர் கொடுத்துட்டு ப்ரஷ் சைஸு. ஸோ இங்கே எல்லாமே ப்ரஷ் சைஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஸோ இன்டென்சிட்டி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், ஒரு 25 இருக்கட்டும். ஸோ நான் இப்படி ப்ரஷ் பண்ணுறேன், பிளர் ஆயிடுச்சா? இதோட இன்டென்சிட்டி நீங்கள் ஏற்றிக்கலாம். தெரியுதா? ஸோ ப்ரஷோட சைஸ் இன்னும் பெருசாக்குனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி பிளர் ஆயிரும். ஓகே, அதே ரிமூவ் பண்ணோன்னாலும் நீங்கள் ரிமூவ் கொடுத்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ நான் ஆட் பிளர் கொடுத்துட்டு ஃபுல்லாக பிளர் அடிச்சிரும். இப்போ பேக் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா பேக்ரவுண்ட் பிளராக இருக்குது, சப்ஜெக்ட் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம பிளர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபேஸ் ரீடச்சிங் இருக்குது. ஓகே, ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ. ஓகேவா? இது வந்து ஒரு கான்செப்ட் பேசிஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அண்ட் ஃபோர்த். ஸோ இந்த ஆர்டரில் தான் நிற்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ ஒரு கேமராவில் எடுத்திங்கனாலும் சரி அண்ட் ஃபோனில் எடுத்திங்கனாலும் ஃபஸ்ட் யார் ஃபோக்கஸ் ஆவாங்கன்னா இவர், லாஸ்ட் யார் ஃபோக்கஸ் ஆவார்னா இவர். ஓகேவா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. எடிட் இல்லை போயிட்டு இந்த இடத்துல ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்கும், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளர் இன்டென்சிட்டி அப்படின்னு இருக்கும். இது வந்து உங்களோட பிளரோட இன்டென்சிட்டி. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பிளர் மாறுதா?
இதோட இன்டென்சிட்டி. ஓகேவா? பிளர் இன்டென்சிட்டினா உங்களுக்கு என்னன்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஃபோக்கஸ் பொசிஷன் இப்போ வந்து நான் இப்படி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி வச்சுட்டு இந்த ப்ளூவாக இருக்கா, இப்போ நான் விடுறேன். இவர் மட்டும் ஃபோக்கஸ் ஆகிறார், தெரியுதா? இவர் ஃபோக்கஸ் ஆகுறாங்க. ஸோ இப்போ நான் இதை இன்னும் நல்லா இங்கே வச்சேன்னா இவர் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் ஆவார். ஃபோக்கஸ் பொசிஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து மாற்றுறேன். இப்போ எங்கே நல்லா இதாக இருக்குன்னா பின்னாடி அந்த லேடியும் ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு மேலேயும் நல்ல ஃபோக்கஸ் ஆகிருக்கு. இப்போ நான் விட்டேன்னா இவங்க 2 பேர் ஃபோக்கஸில் இருப்பாங்க, இவங்க 2 பேர் பிளர் ஆகிடுவாங்க. இதுதான் இதோட கான்செப்ட். அண்ட் லாஸ்ட் இருக்கவர் ஏற்கனவே பிளராக இருக்கார். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிருக்காரு, மீதி எல்லாமே டோட்டலாக பிளர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிளர்க்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இது. அண்ட் லாஸ்ட் ஃபேஸ் ரீடச்சிங். ஸோ ஃபேஸ் ரீடச்சிங் வந்து எல்லாம் ஃபோட்டோஷாப்பில் பார்த்துருப்பீங்க. பட் கேன்வாவில் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப அட்வான்ஸாக பண்ணாது. பட் என்ன பண்ணுன்னா இப்போது இவரோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இப்போ ஃபேஸ் ரீடச்சிங் கொடுத்துட்டு நான் இதை இன்க்ரீஸ் பண்ணேன்னா கொஞ்சம் இந்த சாஃப்ட்னஸ் ஆகுதா, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதை சாஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபேஸ் ரீடச்சிங். சரியா? அண்ட் ஸோ எஃபெக்ட்ஸ் பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்க்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? வெக்டரைஸு, மாக்கப்பு, இமேஜ் ஸ்கேல் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வெக்டரைஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். சரியா? இப்போ ஒரு இமேஜ் இருக்குது, இதை வந்து நம்ம ராஸ்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ராஸ்டர் அண்ட் வெக்டர் இதுக்கான டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ராஸ்டர்ன்றது வந்து நம்ம ஃபோனில் எடுக்கிறோம்ல ஃபோட்டோ, ஒரு ஆளுங்களை, காரை, பைக்கை, இந்த மாதிரி ரியல் டைமில் எடுக்கிறது எல்லாமே வந்து ராஸ்டர் இமேஜ். வெக்டரைஸ்ட் வந்து ட்ராயிங், ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ. அதேமாதிரி இதே காரை வந்து இப்போது எதாவது வெக்டார் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் மாதிரி சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வெக்டார்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு ராஸ்டர் இமேஜாக இருக்குது, ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ. இதை வந்து நம்ம வெக்டாராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட், இந்த இடத்துல வெக்டரைஸ் கொடுக்குறேன். ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி கொஞ்சம் லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஆட் டு டிசைன் கொடுத்தா இந்த இடத்துல ஆட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு இது நீங்கள் மாற்றணுன்னா மறுபடியும் மாற்றிக்கலாம். சரியா? ஷார்ப்பராக வேணும்னா, பிக்சல்டாக வேணும்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் ரேஸ் மறுபடியும் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஆட் டு டிசைன் அப்படின்னு கொடுத்தா இங்கே பார்த்தீங்களா வெக்டரைஸ்ட் ஆயிடுச்சா? ஸோ இது நம்மளோட நார்மல் கார், இது வந்து வெக்டரைஸ்டு கார். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு வேர்ஸ். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் ஃபார் ஐ எம் வித் யூ அப்படின்னு ஒரு வேர்ஸ். ஸோ இந்த வேர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மாக்கப்பில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மாக்கப்புன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணியிருக்கீங்க, ஒரு புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் பண்ணியிருக்கீங்க. அந்த நீங்கள் பண்ண டிசைன் வந்து ஒரு புக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் மாக்கப். ஓகேவா? அந்த புக்கு மேலே உங்களோட டிசைனை வைக்கிறது தான் மாக்கப் அப்படின்வாங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த வேர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல எனக்கு நிறைய கப் இருக்கும். வீடியோஸ்னால் இங்கே வீடியோஸ், இமேஜஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் இந்த டிஷர்ட் கொடுக்குறேன். வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூம் இன் கொடுத்தீங்கன்னா இதை நீங்கள் இப்படி க்ராப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இங்கே சேஞ்சஸ் தெரியுதா? ஸோ இதெல்லாம் மாக்கப். ஓகேவா? நான் பண்ண டிசைன் வந்து ஒரு டிஷர்ட்டில் எப்படி இருந்தால் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம காட்டுறது மாக்கப். ஓகே, ஸோ அதே பக்கத்தில் ஒரு கப் இருந்தது, அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். மாக்கப். ஸோ இந்த இடத்துல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் வந்து பிரிண்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் மாக்கப். ஓகேவா? நீங்கள் பண்ணுற டிசைனை வந்து நீங்கள் ஒருத்தங்க கிட்ட காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற மாடல். இந்த இடத்துல ஷேப் க்ராப்பர்னு இருக்கும், பிக்சிஃபைன் இருக்கும், கலர் மிக்ஸ்ன்னு இருக்கும், அண்ட் ட்ரிப்பி, ஸ்லைஸ், ஸ்க்ரீன், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் மாதிரி தான். ஓகேவா? இப்போது ஷேப் க்ராப்பர் பற்றி பார்க்கலாம். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் நான் கொடுக்குறேன். எடிட்டில் கொடுத்தா ஷேப் க்ராப்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போது எனக்கு இந்த இமேஜை இதில் இருக்க எந்த ஷேப்பில் வேணுமோ நான் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெக்ஸகனில் வேணுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த இமேஜ் எவ்வளோ ஜூமாக இருக்கணுமோ அந்த அளவு வச்சுட்டு ஆட் டு டிசைன் அப்படின்னு கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி வந்துடும்.
ஓகே, நான் இதை டெல் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வந்துடும். இது ஆக்சுவலாக என்னென்னா மாஸ்கிங் மாதிரி தான், சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஷேப் க்ராப்பரை யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பிக்ஸிஃபை, கலர் மிக்ஸு. இது எல்லாமே ஒரே மாதிரி தான். இப்போ இந்த பிக்ஸிஃபை இருக்குல்ல, இந்த பிக்ஸிஃபை என்ன பண்ணுன்னா, இது வந்து பிக்சலேட் ஆனால் இப்படி இருக்கும், ஒரு மாதிரி பிளர்ராகி பிரேக் ஆன மாதிரி. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ ரீப்ளேஸ் கொடுத்தா இந்த மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ இது பிக்ஸிஃபை, சரியா? ஸோ நான் இதை அன்டூ கொடுத்துட்றேன். ஸோ மறுபடியும் எடிட். ஸோ இன்னும் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். கலர் மிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுவும் இதே மாதிரி தான், மிக்ஸ்ட் ஆஃப் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் மாதிரி தான். ஓகேவா? இப்போ இந்த ரெயின்போ இருக்கா, இதை வந்து நீங்கள் ஹியூ ஆஃப்செட்டுன்றது வந்து கலர் ஆஃப்செட் சொல்லியிருந்தேன்னா, ஸோ இதை நீங்கள் இப்படி மூவ் பண்ணலாம். சேச்சுரேஷன், ஒரு கலர் ஒரு ஹியூவோட இன்டென்சிட்டின்னு சொல்லியிருந்தேன்ல, சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெயின்போ அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெயின்போ ஆஃப்செட். ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பின்னு ஒன்று இருக்கும். ட்ரிப்பின்றது வந்து கொஞ்சம் கிளிட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி, ஸோ நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த கிளிட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எஃபெக்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்லைஸும் அதே மாதிரி தான். ஸ்க்ரீன், பேட் டிவி, லிக்விஃபை அதே மாதிரி தான். இப்போ பேட் டிவி வந்து சேம் தான், ஒரு பழைய காலத்து டிவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எஃபெக்ட் தெரியுதா? ஸோ இது எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது லிக்விஃபை. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இதை மெல்ட் பண்ண மாதிரி ஆக்கிரும். ஓகேவா? இப்போ லிக்விஃபை கொடுக்குறேன், இது கொடுத்தனா இப்போது அந்த இமேஜ் மெல்ட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மெல்ட் அமௌண்ட்டும் நீங்கள் இதில் மாற்றிக்க முடியும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம கேன்வாவில் எலிமெண்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, பிராண்டு அண்ட் கலர் கிரேடிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களை வச்சு நம்மளால் ஒரு போஸ்டரு, பிபிடி எதுனாலும் நம்மளால் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆன்லைனில் ஒரு போஸ்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு வெறும் கம்ப்ளீட்டாக கேன்வாவை யூஸ் பண்ணி அதை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ நாள் நம்ம கேன்வாவில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். எப்படி ஒரு டெம்ப்ளேட் எடிட் பண்ணலாம் அண்ட் எப்படி கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேடிங் பண்ணலான்றதை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் வச்சு நம்மளே ஓனாக ஒரு போஸ்டரும் அண்ட் யூஐ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வெப்சைட் ஃபேஸ்புக்கிலலாம் வரும்ல, இந்த மாதிரி யூஐ எலிமெண்ட்ஸ் எப்படி பண்ணலான்றதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். இது எல்லாமே ரேண்டமாக உள்ள கேன்வாலேருந்து எடுத்து பண்ணலாம், டெம்ப்ளேட் எதுவும் யூஸ் பண்ணாமல். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டாகிராம் சைஸ் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து கேன்வாஸ் அப்படின்னு சொன்னேன், நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியா. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, பேக்ரவுண்ட் நான் மாற்றிக்கிறேன். ஒரு கான்செப்ட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பர்கருக்கான ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் பேக்ரவுண்டு வந்து டார்க்காக வச்சுருக்கேன். ஓகே, கொடுத்து பேக்ரவுண்டோட கலர் நான் மாற்றிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல போய் எடுக்கணும். ஸோ இங்கே ஆட் ஹெட்டிங் கொடுக்குறேன், ஹெட்டிங் வந்திருக்கு. ஸோ இதில் பெரிய டைட்டில் வந்து நான் BURGER அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன், பர்கர்னு அப்படின்னு போட்டுக்கிறேன். இதோட ஃபாண்ட் சைஸ் ஒரு 90 வச்சுருக்கேன். ஓகேவா? இதை இப்படி மூவ் பண்ணுறேன். ஸோ இதை நான் இப்படி மூவ் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி லைன் வருதில்ல. ஸோ இது வந்து கரெக்டாக டாப் டு பாட்டம் சென்டராக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் சென்டராக வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு டெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன், சப் டெக்ஸ்ட்டு. என்ன போடலாம், யுவர் ட்ரீம் அப்படின்னு போடலாம். ஓகே, கேப்ஸே போட்டுக்கிறேன், யுவர் ட்ரீம் அப்படின்னு போடுறேன். ஸோ இதில் போல்டாக இருக்குது, ஸோ போல்டு எடுத்து விட்டுறேன். ஸோ இதோட ஃபாண்ட் சைஸை ஒரு 30 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதை இங்கே மேலே வச்சுருக்கேன், இதையும் சென்டர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தை கொடுத்து சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். சென்டராக இருக்குது. எனக்கு இப்போது இது வந்து பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஃபில் வேணும். ஓகேவா? எனக்கு இது ஒரு கலர் ஃபில் வேணும். 2 ஆப்ஷன் இருக்குது. நான் ஒன்று செலக்ட் பண்ணி எலிமெண்ட்ஸில் போயிட்டு ஷேப் வச்சு ஃபில் பண்ணலாம். பட் இப்போ சப்போஸ் நான் ஷேப் வச்சு ஃபில் பண்ணேன்னா, இப்போ நான் எக்ஸ்ட்ரா எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணேன்னா அந்த ஷேப்போட சைஸையும் நான் மாற்றணும். ஓகேவா? அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போகிறேன். எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஷேடோ, அவுட்லைன், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா?
பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இதை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இதுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ரெட் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போது பேக்ரவுண்ட் ரெட் ஆயிடுச்சா? இது ஏன் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ண சொன்னேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை டெலிட் பண்ணேன்னா அதுவும் டெலிட் ஆயிரும். இப்போது ஐஎம் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டு எவ்வளோ டெக்ஸ்ட் டைப் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி மாறுது. இதுதான் யோர் ட்ரீம் பர்கர்னு போட்டாச்சு. ஓகே, நீங்கள் இதோட கலர்லாம் மாற்றணுன்னா மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இங்கே மாற்றிக்க முடியும். இந்த ரவுண்ட்னஸ்ன்றது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கர்வாக இருக்குல்ல, இதுதான் ரவுண்ட்னஸ். ஸோ இதை நீங்கள் இன்னும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக மாற்றிக்கலாம். ஸோ நான் இந்த அளவில் வச்சுருக்கேன். ஸ்ப்ரெட்டுன்றது வந்து இந்த லென்த். ஓகேவா? ஸோ இந்த அளவே வச்சுக்கலாம். கொஞ்சம் ட்ரான்ஸ்பரன்சி வந்து பேக்ரவுண்டோட ட்ரான்ஸ்பரன்சி லெவல். ஸோ நார்மலாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு கான்டென்ட் கிடச்சிருச்சு. யோர் ட்ரீம் பர்கர் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பர்கர் நம்மளுக்கு வேணுமா? எலிமெண்ட்ஸில் போயிட்டு பர்கர் அப்படின்னு போடுறேன், இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ உப்ஸ், எல்லாமே பெய்டாக இருக்கே. ஃபோட்டோஸில் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஃபோட்டோஸில் சும்மா ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இங்கே இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கலாம். ஓகே, இதை சைஸ் நான் குட்டியாக்கியிருக்கேன். ஸோ இப்படி வச்சுட்டு இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குல்ல, இது வந்து ரொட்டேட். ஸோ இப்படி ரொட்டேட் கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் கீழே நான் என்ன பண்ண போகிறேன்னா, கடையோட ஃபோன் நம்பர் ப்ளஸ் ஒரு அட்ரஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம எலிமெண்ட்ஸ் போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எலிமெண்ட்ஸ் போயிட்டு ஷேப்ஸு இந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ இதில் ஒயிட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, ஸோ மூவ் பண்ணி கீழே இங்கே வைக்கிறேன். இதோட லென்த்து நான் இந்த அளவு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். போல்டு எடுத்து விட்டு ஒரு 25 வச்சுக்கலாம். இதோட கலரை மாற்றிக்கிறேன். பிளாக் இல்லைன்னா இந்த கலர் வச்சுருக்கேன். மூவ் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்பர், சும்மா ஏதாவது ஒரு நம்பர் போடும். 9 1 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? ஸோ ஷாப்போட நம்பர். ஓகே, ஸோ 1 2 2 ஸ்பேஸு 1 2 3 4 5. ஓகே, ஸோ 5 ஸ்பேஸிங் விட்ருக்கேன். நான் எதுக்குன்னு சொல்கிறேன். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பம்மல் கமா சென்னை அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இங்கே ஸ்பேஸ் விட்டுறேன். ஓகே, ஸோ நம்பர் இருக்குது, நம்மளுக்கு வென்யூவும் கொடுத்தாச்சு. ஸோ இதை நான் கொஞ்சம் சைஸ் பெருசாக்கிட்டு கரெக்டாக சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஏன் நான் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணாமல் இப்படி க்ரியேட் பண்ணேன்னா, ஐகான்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ கால் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல ஐகான்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஐகான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது ஃப்ரீ. ஸோ இந்த ஐக்கானை குட்டியாக்கி ஸோ இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது இன்னும் கூட குட்டியாக்கிக்கலாம். அண்ட் இப்படி நீங்கள் மேலே கீழே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இப்போ சென்டராக ஒரு லைன் காட்டுதா? இது என்னென்னா, இந்த ஃப்ரேம், அதாவது இந்த ஷேப்புக்கும் இந்த ஐக்கானும் சென்டராக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் லொக்கேஷன். அண்ட் எடுத்துகிட்டு வரேன் லொக்கேஷனை ஸ்மால் சைஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்படி போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸிங் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, எனக்கு அந்த பின்னாடி இருக்க ஐக்கானை வந்து நான் செலக்ட் பண்ணணும். ஆனால் இதை செலக்ட் பண்ணால் எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லாக் கொடுத்துருவேன். அண்ட் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டையும் செலக்ட் பண்ணி லாக் கொடுத்துருவேன். ஸோ இப்போ இப்படி இது பண்ணுன்னா அது மட்டும் செலக்ட் ஆயிரும். ஜஸ்ட் கீபோர்டில் ஆரோ இருக்குல்ல, ரைட் ஆரோ, அது வச்சு நான் மூவ் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துருச்சா? ஸோ இப்படி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இதோட கலர் நீங்கள் மாற்றணுன்னா மேலே மாற்றிக்கலாம். இப்போது பிளாக்காக இருக்கா, நான் அதை ரெட் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து ரெட். ஸோ ஈஸியாக நம்ம மாற்றிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு பேசிக்காக ஒரு பர்கருக்கான போஸ்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலான்னா, ரெஸ்டாரண்ட் டெக்ஸ்சர் இல்லைன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு தேடுங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. ஸோ டெக்ஸ்சர்ஸ் ஆக்சுவலாக அழகாக இருக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ ஃப்ரீயாக இது இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே, ஃபில்டர்ஸில் ஃப்ரீ கிடையாது. ஸோ எனிவே நம்ம இந்த டெக்ஸ்சர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ நான் இதை பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் போட்டிருக்கேன். ஓகே,
போட்டுட்டு பெருசாக்கிக்கிறேன். இப்போ எனக்கு இது பர்கர் எல்லாம் மறைச்சிருக்குல்ல, நான் என்ன பண்ண போகிறேன், பொசிஷன் கொடுத்துட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டா போயிடும். அண்ட் இதோட டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பர்கர் கிடச்சிருக்கா? அண்ட் இதுக்கும் எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். எடிட்டில் போயிட்டு நம்ம நிறைய எஃபெக்ட்ஸ் பார்த்தோம்ல, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஷேடோஸ் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, ஸோ க்ளோ கொடுத்துட்டு கலர் மாத்திரம், ஏன்னா இது ஏற்கனவே பிளாக்கில் இருக்கிறதால ஷேடோ போட்டால் தெரியாது. சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இதோட கலர் கொஞ்சம் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காக ஒரு போஸ்டர் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இதில் டேக்ஸுன்னு ப்ரைஸ் டேக்னு தேடினீங்கனாலும் வரும். ப்ரைஸ் டேக் அப்படி இல்லைன்னா ஆஃபர்ஸ் அந்த மாதிரி எதாவது தேடினீங்கனாலும் வரும். இப்போ சி ஆல் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இதெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இதெல்லாம் பெய்டு, ஸோ அதனால் அப்படி காட்டுது. கொடுத்துட்டு டெக்ஸ்ட் போயிட்டு ஆட் சப்ஹெட்டிங், இதையும் இந்த மாதிரி கிராஸ் ஆச் பை 1 கெட் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இதோட சைஸ் கலரும் மாற்றிக்கலாம். நம்ம டெக்ஸ்ட்டு நம்ம இப்படி ஆட் பண்ணியிருக்கோம். பை 1 கெட் 2 அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இதோட ஸ்பேஸிங் மேலே இருக்க வேர்டுக்கும் கீழே இருக்க வேர்டுக்கு ஸ்பேஸிங் கொடுக்கும். லைன் ஸ்பேஸிங் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பக்காவாக ஆயிடுச்சா? ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் இப்போ பர்கர் இந்த இது இருக்குல்ல, இதுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுத்து ட்ராப் ஷேடோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ப்ரீமியம் ஃபோட்டோ. ஓகே, நம்மளால் எடிட் பண்ண முடியாது. சேம் கான்செப்ட் நம்ம இந்த பர்கருக்கு பண்ணோம்ல, அதே மாதிரி ட்ராப் ஷேடோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்கர் மேலே வந்து அந்த ஷேடோ விழுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுவோம். சரியா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்டர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ரெட்டில் பண்ணுறீங்க, எல்லோவில் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லோன்னு கொடுக்குறேன். ஸோ எல்லோவோட மேட்சிங் கலர்ஸ் என்னன்ட்டு காட்டும் பார்த்தீங்களா? ஸோ எல்லோ க்ரீன், ஐ திங்க் சப்வேயோட பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோ எந்தெந்த கலர்ஸ் கூடலாம் மேட்ச் ஆகுமோ அந்த பேலட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு போஸ்டர் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு யூஐ டிசைன் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ இந்த எல்லோ அண்ட் க்ரீன் இருக்குல்ல, ஸோ இதை நான் இப்படி செலக்ட் பண்ணேன்னா எனக்கு அந்த கோட், கலர் கோடுன்னு சொல்லுவாங்க, இது வந்து காப்பி ஆயிரும். இதே நான் கேன்வாவில் எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணால் எனக்கு கோட் பேஸ்ட் ஆயிரும். இப்போ நான் இதை காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கேன்வாக்கு வந்திருக்கேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கலர் ஆப்ஷன் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போயிருங்க. இது எதுவும் எடிட் பண்ண வேண்டாம், புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். செலக்ட், இந்த இடத்துல Ctrl+V கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும் அந்த கலர். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆப் யூஐ எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஆப் யூஐ பண்ண போகிறேன். அது வந்து என்ன கான்செப்ட்னா, ஃப்ரீலான்சர்ஸை ஹையர் பண்ணுற ஒரு போர்ட்டல். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாம் எடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ட்டல் நான் இப்போ பண்ண போகிறேன். இப்போ எலிமெண்ட்ஸ் போகிறேன். எலிமெண்ட்ஸ் போயிட்டு ஷேப். ஓகேவா? இந்த ஷேப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஷேப் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட கலரை நான் ஒயிட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ பிளாக் ஏன் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கன்றதுக்காக. ஸோ இது சென்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்குல்ல, இந்த மாதிரி கர்வ்டான ஃப்ரேம்ஸ், கார்னர்ஸ் கர்வ்டாக இருக்கும், அதை எடுத்துக்கிறேன். ஸோ இதோட சைஸை நான் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருக்கேன். ஓகேவா? எனக்கு எப்படி இருக்கணும்னா, லெஃப்ட்டு, டாப்பு, ரைட், இது மூணுமே ஒரே கேப் இருக்கணும். சரியா? ஸோ அந்த அளவு நான் வச்சுருக்கேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கர்வ்டாக வேணும்னா என்ன நீங்கள் பண்ணலான்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்குல்ல கார்னர் ரவுண்டட்னு அது கொடுத்துட்டு இப்படி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மாறிக்கும். ஸோ நான் மேலே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே கீழே வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போது வந்து ஒரு நேம் என்டர் பண்ணலாம். ஷாரன் ஜாஷ்வான் போடுறேன். ஓகே, இப்போது நான் இதை மூவ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? இதோட சைஸ் இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பெருசாக சப்போஸ் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அதை கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. ஓகே, ஸோ நான் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே எனக்கு சும்மா ஒரு கண்டென்ட் வேணும். ஓகேவா?
இதோட சைஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 12 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும் தான். ஓகே. ஸோ இதே நான் டூப்ளிகேட் பண்ணி ஒரு கான்டென்ட் எனக்கு ஒரு 2 லைன்ஸ் இருந்துச்சுன்னா போதும். 1 ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எல்லாமே லெஃப்ட் அலைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த இமேஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய டெக்ஸ்ட் இருக்கா, அதே மாதிரி இதை லெஃப்ட் அலைன் பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அலைன்மெண்ட் பற்றி நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஸோ நான் தேவையில்லாததை டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கும் ஸ்பேஸிங் கொடுக்கணும். ஓகேவா? யூஐ வந்து பேசிக்காக ஒரு ஆப்பை பற்றி நீங்கள் லைவாக கோடிங் எதுவும் பண்ணாமல் டிசைனில் காட்டுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இவங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சர். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து ரேட்டிங்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து 4.8 கொடுக்குறேன். இதோட ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து கொஞ்சம் இந்த கார்னரில் நான் ஊற்றிடுறேன். அண்ட் இதே நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். கீழே வந்து ரேட்டிங்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ரேட்டிங் அப்படின்னு நான் போடுறேன். அண்ட் இதோட பாக்ஸையும் குட்டியாக்கிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல ரேட்டிங்ஸ்க்கு நம்ம எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்டார் போய் தேடுறேன். ஸ்டார் இந்த மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு வந்து எந்த ஸ்டார் கிடச்சாலும் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நம்ம கலர் மாற்றிக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட அந்த 4.8 இருக்குல்ல, ஸோ அதே சைஸுக்கு என்னோடய ஸ்டாரையும் மாற்றியிருக்கேன். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தை இப்படி நடுவில் வச்சுருக்கேன். ஸோ ஓகே. இது இன்னும் ஃபுல்லாக முடியல. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த லேயர் வந்து லாக் பண்ணணும். இந்த ஒயிட் லேயர் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நான் உள்ளே எந்த சேஞ்சஸ் கொடுத்தாலும் இது மாறாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதையும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரேட்டிங்கையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணுறேன். எனக்கு வந்து டூப்ளிகேட் ஆயிரும். இந்த இடத்துல 80 அப்படின்னு போடுறேன். ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? ஃப்ரீலான்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் தானே பண்ணுவாங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட்ஸ் போட்டாச்சு. 1 2 இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் பண்ணலாம். பொசிஷன் சென்டர் கொடுத்தா இந்த மாதிரி சென்டர் ஆயிரும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இதையும் அதே கான்செப்ட் தான். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறேன். இங்கே என்ன போட போகிறேன்னா, ஃப்ரீலான்சர் வந்து ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க. அப்படி தானே நிறைய பேர் ஃப்ரீலான்சர் ஃப்ரீயாக பண்ணுவாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ ஃப்ரீலான்சர்ஸ்க்குன்னு ஒரு ரேட் இருக்கும். ஓகேவா? இப்போ ஹார்லி வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போது $30 வாங்குறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். பர் ஹார் அப்படின்னு நான் போடுறேன். கீழே வந்து இது என்னன்னு போடணும். ஓகேவா? ப்ரைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சென்டர் அலைன் கொடுத்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. குரூப்பிங் பற்றி நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு வைங்களேன், டெக்ஸ்ட் ரெண்டும் கரெக்டாக இருக்குன்னா இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரே நிமிஷம் இது கொஞ்சம் ஸ்பேஸிங் கொடுத்துக்கலாம், நீட்டாக இருக்கும் பார்க்க. சாரி, லெட்டர் ஸ்பேஸிங் இல்லை, லைன் ஸ்பேஸிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, பக்கா. ஓகேவா? இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் அப்படின்னு இருக்கா, குரூப் கொடுக்கலாம், இல்லை Ctrl+G கொடுத்தீங்கன்னா குரூப் ஆயிரும். இப்போ நான் இதை மூவ் பண்ணால் ஒரே இதாக மூவ் ஆகும். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக சென்டர், இந்த மிடில் சென்டராக இருக்கான்னு பார்க்குறேன். மிடில் சென்டர் அலைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இது ரெண்டுத்தை குரூப் கொடுத்துக்கிறேன். Ctrl+G குரூப் ஆயிடுச்சா? இப்போ இதையும் அண்ட் இதே மாதிரி எம்டி ஸ்பேஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களோட அலைன்மெண்ட் நீட்டாக இருக்கும். இதையும் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் கொடுக்குறேன். சென்டர் ஆயிடுச்சு. இது ஒரு குரூப். ஓகே. அண்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது ஏற்கனவே சென்டராக தான் இருக்குது, ஸோ அதனால் டிசபிளாக இருக்குது பாருங்கள். இது சென்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ குரூப். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். நான் ஏன் குரூப் பண்ணேன்னா, இப்போது எனக்கு இது மூணுத்துக்கு ஸ்பேஸிங் கரெக்டாக வேணும்னா இது மூணுத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் இப்படி கொடுத்தா மாறும். ஓகேவா? நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாற்றி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? அதே ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி அதே ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆயிரும். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நடுவில் உங்களுக்கு லைன்ஸ் வேணுன்னா நீங்கள் போயிட்டு எலிமெண்ட்ஸில் போயிட்டு லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? இதை ட்ராக் பண்ணி நம்ம ஷார்ட் பண்ணுவோம்ல, எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி. ஸோ நான் ஸ்லோவாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன், வேணால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம இப்படி வச்சுட்டு இது சென்டராக வச்சுக்கலாம். ஓகே.
ஓகே, இதோட வித்தை கம்மி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு 2 இல்லைனா 1 கூட ஓகே தான். 1 வச்சுருக்கேன். ஓகே, ஸோ 1 டூப்ளிகேட். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நான் இப்படி மூவ் பண்ணேன்னா எல்லா இடத்துலையும் ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்கான்னு காட்டும். இப்போ 4.8 அந்த ஸ்டாருக்கும் ஃபஸ்ட் லைனுக்கும் 43 இருக்கா, அண்ட் அந்த ஃபஸ்ட் லைனுக்கும் ப்ராஜெக்ட்டுக்கும் 43 இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸிங்ஸ் வந்து கரெக்டாக இது பண்ணிடும். இப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் பண்ணி குரூப் கொடுத்துடலாம். இதை இப்படி கொஞ்சம் சென்டராக மாற்றிக்கலாம். ஓகே, கொஞ்சம் இது சென்டராக மாற்றி பார்க்கலாம் நல்லா இருக்கான்ட்டு. ஓகே, நம்மளுக்கு மேலே வந்து ஃபோட்டோ அடி வாங்குது. ஓகே, ஸோ இது ஓகே, இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்க. அண்ட் லாஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழே வந்து ஒரு பட்டன் ஆட் பண்ணுவோம். சரியா, இது கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். இது இப்படி மூவ் பண்ணிவிட்டு பட்டன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டெக்ஸ்ட்லேருந்து தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். சரியா, சப் ஹெட்டிங் கொடுக்குறேன், புக் நவ் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா, புக் நவ் கொடுக்குறேன். போல்டு எடுத்துவிட்டு எஃப்எக்ஸு பேக்ரவுண்ட். சிடிஸ்க்கு வந்து கலர்ஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரெட், ப்ளூ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறேன், டெக்ஸ்ட் கலரை ஒயிட் மாற்றிருக்கேன். ஸோ இதை இப்படி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லைனா இதை கெட் இன் டச் அப்படின்னு போடுறேன். ஓகே, இதோட சைஸை வந்து ஒரு 35. ஓகேவா, 35, 25. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். அண்ட் இதை வந்து நீங்கள் லைக் ஸ்ப்ரெட் பண்ணணுன்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா, அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா லென்த்து வேணும்னா இப்படி பண்ணி வச்சுக்கலாம். சாரி, ஸோ மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு சிடிஏவும் ரெடி ஆயிடுச்சு. சிடிஏ ஸோ இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யூஐ ரெடியாக இருக்கா. பட் எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ இதை டெலிட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் கொடுக்குறேன், கெட் இன் டச் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதோட சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எலிமெண்ட்ஸ் போயே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அது லென்த் பண்ணும் போது லென்த் ஆகலை. ஓகே, இதை ட்ராக் பண்ணி இங்கே போட்டு சிடிஏக்கான லென்த் கொடுத்துக்கலாம். லென்த் கொடுத்துட்டு எனக்கு வந்து ரொம்ப கர்வ்டாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக வேணும். ஓகே, சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கட்டும். ஓகே, கெட் இன் டச் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் பொசிஷன் போயிட்டு சென்டர், மிடில் சென்டர். ஓகே, பக்கா. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா டெக்ஸ்டோட கலர் வந்து மாற்றிக்கிறேன், ஒயிட் மாற்றிட்டு. ஸோ பேக்ரவுண்டோடதை வந்து பிளாக்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு ஒரு சிடிஏவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அன்லாக் பண்ணிவிட்டு எனக்கு இது கொஞ்சம் லைக் ரொம்ப நெருங்கலாக இருக்க மாதிரி இருக்குது. சரியா, ஸோ அதனால் இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த செட்டை மூவ் பண்ணுறேன் அண்ட் இந்த செட்டை மூவ் பண்ணுறேன் அண்ட் இதை குரூப் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இங்கே உங்களுக்கு வேணுன்னா வெரிஃபிகேஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். வெரிஃபிகேஷன். ஓகே, பெய்டு, வெரி குட். எல்லாமே பெய்டில் இருக்குது, சூப்பர். ஸோ வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுக்கலாம். சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் யூஸ்வலாக இது வந்து ஐ திங்க் கீழே வரும்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். ஓகே, இது வைக்கலாம். அண்ட் இதில் வந்து ஃபேஸ் அப்படின்னு கொடுக்கலாம். யாராச்சும் ஃபேஸ் காட்டுதான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இவங்களோட ஃபேஸ் வைக்கிறேன் சும்மா. ஓகே, இப்போ பார்த்தீங்களா ஒரு யூஐ ரெடி ஆயிடுச்சா. ஸோ நம்ம கேன்வாவில் இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.